ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு என்ன பண்ண போறேன்னா, இன்னைக்கு வாங்க நான் இப்போ குடல் கறி பண்ண வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். ஸ்டவ் பத்தி கடாயை சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. வெங்காயம் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். தக்காளியும் பச்சை மிளகாவும் நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த காம்பினேஷன்? குடல் குழம்புக்கும் கடல் தோசைக்கும் காம்பினேஷன் யாராருக்கு பிடிக்கும்? இந்த ரெசிபி யாராருக்கு பிடிக்குமோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதக்கிட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு நல்லா 2 ஸ்பூன் போட்டுங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள், இது வந்து ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் ஜீரகத்தூள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பியூர் மிளகாத்தூள், இது 1 ஸ்பூன் போட்டுங்க. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா வதக்கி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மட்டன் மசாலா இருந்தால் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும் டேஸ்ட். கொஞ்சம் மட்டன் மசாலா. அப்போதான் இந்த போட்டியில் இந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும். டேஸ்ட்டு வாசனை எல்லாமே நல்லா இருக்கும். இந்த போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பாருங்க குக்கரில் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு மஞ்சத்தூள் மட்டும் தான் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன். பார்த்துங்க, இதை அப்படியே இதில் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இப்போ இதில் வந்து நல்லா கலரி விட்டுங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து இப்போ குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க எப்படி இருக்கு.
போட்டு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தோசை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம மெதுன்னு கல் தோசை ஊற்றி உடல் சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க. செம்மையா இருக்கா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம்.